ஒரு ஊரில் ஒரு வியாபாரி இருந்தான். அவனுக்கு பக்கத்து ஊரில் பெண் எடுத்து திருமணம் செய்து வைத்தனர். வியாபார விஷயமாக அவன் வெளியூர் சென்று விட்டதால் திருமணம் முடிந்து பல நாள் ஆகியும் அவனால் தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு போக முடியவில்லை. பின்னர் ஒருமுறை அவன் வியாபாரம் செய்ய சென்ற ஊரிலிருந்து மிக பக்கமாக அவனுடைய மாமியார் வீடு இருந்ததால் மனைவி இல்லாமல் தான் மட்டும் தனியாக அங்கு போயிருந்தான். வெகு நாள் கழித்து விருந்துக்கு வந்த மருமகனை மாமியாரும் நன்கு உபசரித்தாள். வேலைக்கு ஒரு பலகாரம் செய்து அசத்தினாள். அதில் மருமகனுக்கு மாமியார் செய்து கொடுத்த கொழுக்கட்டையே மிகவும் பிடித்தமானதாக இருந்தது. மேலும் மேலும் வேண்டும் என்று கேட்டு வாங்கி சாப்பிட்டான். இதுவரை தன் மனைவி அதை செய்து தந்ததில்லை என்று கூறி அதன் பெயரை கேட்டு தெரிந்து கொண்டான். விருந்துக்கு பிறகு கிளம்பியவன் மறந்துவிடக்கூடாது என்று அந்த பலகாரத்தின் பெயரையே உச்சரித்தபடியே நடந்தான். வழியில் குறுக்காக ஒரு வாய்க்கால் இருந்தது. அதை தாண்டி செல்லும் நோக்கில் குதித்தவன் சட்டென்று அத்திரிப்பாச்சா என்றான். மிக பிரயத்தனப்பட்டு கடினமான ஒரு வேலையை செய்பவர்கள் இப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அதுபோல இவன் வாய்க்காலை தாண்டும் போது அத்திரிப்பாச்சா என்று கூறிய பிறகு கொழுக்கட்டை என்ற பெயரை மறந்து அத்திரிப்பாச்சா என்று கூறிக்கொண்டே வீட்டுக்கு சென்றான். மனைவியிடம் மாமியார் செய்து தந்த பலகாரத்தின் சுவையை சிலாகித்து கூறியவன், எனக்கு அதே போல அத்திரிப்பாச்சா செய்து கொடு என்றான். மனைவி குழம்பி போனாள். இது என்ன புது பெயராக உள்ளது? இப்படி ஒரு பலகாரம் எனக்கு தெரியாதே என்றாள். கணவன் திரும்ப திரும்ப அந்த பெயரை சொல்ல சொல்ல மனைவி எனக்கு தெரியாது என்று கூற கோபமான அவன் அவள் கன்னத்தில் ஓங்கி அறைய கன்னம் வீங்கி போனது. அதை பார்த்த அவன், அம்மா, அட பாவி, இப்படி அடுத்து கன்னம் கொழுக்கட்டை போல வீங்கி விட்டதே என கத்தினாள். அவன் சந்தோஷத்தில் குதித்தபடி அதைதான், அந்த பெயர்தான், கொழுக்கட்டை கொழுக்கட்டை என்று குதித்தான். இவ்வளவு நேரமும் கணவன் கொழுக்கட்டை என்பதை தான் பெயரை மறந்து அத்திரி பாச்சா என்றான் என்பதை புரிந்து கொண்டவள் அவனுக்கு நிறைய செய்து கொடுத்தாள். குட்டீஸ், உங்களுக்கு அத்திரி பாச்சா கொழுக்கட்டை பிடிக்கும் தானே?